ராணா ஹாஸ்பிட்டல், தில்லைநகர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. வாழ்த்துக்களுடன் வணக்கங்களுடன். இன்று நாம் பேசப் போகும் டாபிக் என்னன்னா, ஃபைப்ராய்ட் கட்டிகள். இந்த சதைக்கட்டிகள், யூட்ரஸில் காணப்படும் சதைக்கட்டிகள் தொந்தரவு கொடுக்குமா, தொந்தரவு கொடுக்காதா என்கிறத பற்றி பேசப்படும். இந்த சதைக்கட்டிகள் யூட்ரஸில் ஆன்டிஏ சொல்லப்படும் முன்பக்க சோர்லும் இருக்கலாம், பின்பக்க சோர்லும் இருக்கலாம், லேட்ரல் வால்லையும் இருக்கலாம், கர்ப்பப்பை வாயிலையும் இருக்கலாம், ப்ராட் லிகமெண்ட்லையும் இருக்கலாம். இது கஷ்டம் கொடுக்குமா, தொந்தரவு கொடுக்குமாங்கிறது என்னன்னா, அதனோட கட்டியோட பொசிஷனை பொறுத்து இருக்குது. வெளிப்புற சுவரில் இருக்கிற கட்டி சப்சீரோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஃபைப்ராய்டு சப்மியூக்கசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க. இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு சதைக்குள்ளே இருக்கிற, அதாவது யூட்ரஸோட மசில்ஸ்குள்ளே இருக்கிறது பேர் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க. தொந்தரவு என்னெல்லாம் தொந்தரவு கொடுக்குங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். முதல்ல பெயினுடன் கூடிய, அதாவது பெயினோட கூடிய மாதவிடாய், ஓவர் ப்ளீடிங், அதுக்கப்புறம் யூரின் போகிறப்போ அடிக்கடி யூரின் போகிறது, யூரின் போகிறப்போ பாதி போயிட்டு பாதி போகாத மாதிரி இருக்கிறது, சில சமயம் ரிட்டென்ஷன் ஆஃப் யூரினே போக முடியாமல் கஷ்டப்படுறது, ஓவர் ப்ளீடிங்கோட பெயினோட கூடிய ஓவர் ப்ளீடிங், டிஸ்டென்ஷன் ஆஃப் த அப்டமன், அப்புறம் வயிறெல்லாம் பெருமனாக இருக்கிற மாதிரி இருக்குது, வயிற்றுக்குள்ளே இது வயிறே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன், கான்ஸ்டிபேஷன், யூரினரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். இது எல்லா விதமான கட்டிலும் இருக்குமானா இருக்காது. ப்ரெஷர் கர்ப்பப்பை கட்டி பெருசாக இருக்கும்போது யூரினரி பிளாடர் மேலே அமுக்கிட்டு இருக்கவங்க அடிக்கடி யூரின் வரும். கர்ப்பப்பை வாயில் ஃபைப்ராய்டு, சர்வைக்கல் ஃபைப்ராய்டு வந்ததுன்னா யூரின் போகிறதுல கஷ்டமாக இருக்கும். யூரின் போகிறப்போ அடிக்கடி இது ரிட்டென்ஷன் வந்துடும், சில சமயம் யூரினே போக முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். சப்சீரோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லப்படும். கர்ப்பப்பை உட்சோரில் இருக்கிற ஃபைப்ராய்டு இருந்ததுன்னா அதில் ஓவர் ப்ளீடிங் ஆகும். ஓவர் ப்ளீடிங் மட்டும் இல்லாமல் பெயின்ஃபுல் ப்ளீடிங்காகவும் இருக்கலாம். இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு, அது சதைக்குள்ளே இருக்கிற ஃபைப்ராய்டு சில சமயம் ஓவர் ப்ளீடிங்கும் பெயினும் இருக்கும். சப்சீரோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லப்பட்ட வெளிப்புற சுவரில் இருக்கிற ஃபைப்ராய்டு எந்த விதமான கஷ்டம் கொடுக்காம இருக்கும். சில ஃபைப்ராய்டு எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காம பெருசாக வாட்டர்மெலான் சைஸில், சின்ன பூசணிக்காய் சைஸில் கூட பெருசாகிடும். அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பருமனாக இருக்கும் அதனால் வயிறு பெருசாக இருக்குன்னு சொல்லி நினைப்பாங்க. இதுவே சில சமயம் பெயினோடு வரும்போது, வயிறு ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கும்போது அவங்களுக்கு அப்போ தான் அவங்க டாக்டர்கிட்ட போய் காமிப்பாங்க, அவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்லி தெரியும். சில ஃபைப்ராய்டு எந்த விதமான தொந்தரவு கொடுக்கவே கொடுக்காது. அவங்க ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா வேறு ஏதாவது காரணத்துக்காக ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் இந்த ஃபைப்ராய்டு கட்டி இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா ஜென்ரல் செக்கப்புக்கு போகும்போது அவங்களுக்கு தெரியும். அதனால் எல்லா ஃபைப்ராய்டும் தொந்தரவு கொடுக்குமானா தொந்தரவு கொடுக்காது. இந்த ஃபைப்ராய்டு சப்சீரோசல், அதாவது உட்புற சுவரில் இருந்ததுன்னா ப்ரெக்னென்சி ஆகாது. சில சமயம் ப்ரெக்னென்சி ஆகாமல், ப்ரெக்னென்சி ஆனால் கூட அபார்ஷன் ஆகிடும், சில சமயம் ப்ரீமெச்சூர் டெலிவரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கட்டாயமாக அதுக்கு ஏற்றபடி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஃபைப்ராய்டுக்கு மாத்திரைகள், மருந்துகள், இன்ஜெக்ஷன் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் போட்டு அவங்க ஓவர் ப்ளீடிங்காக இருந்தாலும், பெயின்ஃபுல் ப்ளீடிங் இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். கட்டி ரொம்ப பெருசாக இருந்தாலும், கட்டி கிடு என்று வளர்ந்து பெருசாக ஆனாலும் உடனே அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆக வேண்டியிருக்கும். குழந்தை வேண்டியிருந்ததுன்னா ஹிஸ்டாஸ்கோப்பிங்கிறது இது பண்ணி உள்ள சப்சீரோசல் ஃபைப்ராய்டு இருந்ததுன்னா எடுத்துடலாம். மல்டிபிள் ஃபைப்ராய்டு எந்த தொந்தரவு இருந்தாலும், அப்போது எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இருந்ததுன்னா அப்பப்போ டாக்டர்கிட்ட போய் காமிச்சு 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை, 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை காமிச்சு எப்படி இருக்குதுன்னு, ஃபைப்ராய்டு கட்டி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். இதுக்கு 3 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ரெண்டாவது கட்டியை மட்டும் எடுத்துட்டு யூட்ரஸை வச்சுட்டான்னா அவங்க குழந்தை பெற்றுக்கலாம். நிறைய கட்டி இருந்ததுன்னா கட்டாயமாக யூட்ரஸ் எடுக்க வேண்டி வரும். குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க ஓவர் ப்ளீடிங் இருந்ததுன்னா ஹிஸ்டாஸ்கோப்பி பண்ணி இது அடி வழியாகவே அந்த
கட்டியை எடுத்துடலாம். டிபெண்டிங் ட்ரீட்மெண்ட் வந்து டிபெண்டிங் அப்பான் த சிம்டம்ஸு. அதுக்கப்புறம் வந்து வலி அந்த சிம்டம்ஸை மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா இந்த சில சமயம் இந்த கட்டி போய் வந்து பவலை அமைக்கி கான்ஸ்டிபேஷன் வரும். அந்த மாதிரி பலவிதமான சிம்டம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சிம்டம்ஸ் இல்லாத ஃபைப்ராய்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். சிம்டம்ஸோடு இருக்கிற ஃபைப்ராய்டுக்கு கட்டாயமாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரும். உங்களுடன் இது இதுவரை கலந்து ஆலோசித்தது டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஃப்ரம் தில்லைநகர், திருச்சிராப்பள்ளி ரான் ஹாஸ்பிட்டல். வாழ்த்துக்களுடன் வணக்கங்களுடன்.